ஹே கைஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, சைபர் செக்யூரிட்டியில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் டஃபஸ்ட் சர்டிஃபிகேஷனான OSCP, அதாவது அஃபென்சிவ் செக்யூரிட்டி சர்டிஃபைட் ப்ரொஃபஷனல் என்ற ஒரு சர்டிஃபிகேட்டோட கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நான் என்னென்ன டீட்டெயிலாக சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த OSCPயோட கம்ப்ளீட் டீட்டெயில் நான் சொல்லிவிடுவேன். இந்த OSCP எக்ஸாமை எப்படி பை பண்ணுறதுன்னு சொல்லிவிடுவேன். இதோட ட்ரைனிங்கை எங்கே போய் எடுக்கணும்னு சொல்லிவிடுவேன். கூடவே பார்த்தீங்கன்னா இதுக்கான காஸ்ட்டையும் நான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லிவிடுவேன். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போதான் இந்த சர்டிஃபிகேஷனோட ஒர்த்தும் இது ஏன் இவ்வளோ டஃப்பாக இருக்குது, அதுக்கப்புறம் இது எதுக்காக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிளியராக புரியும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு ரிசீவ் ஆகும். கூடவே பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோ கண்டென்ட்டும் வீடியோ குவாலிட்டி எதனா பிடிச்சிருந்துன்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு லைக் பண்ணிவிட்டு கூடவே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு டெலிகிராம் சேனல் இல்லைனா இன்ஸ்டாகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட டேரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம அஃபிஷியலான அஃபென்சிவ் செக்யூரிட்டியோட வெப்பேஜில் தான் இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வெப்பேஜில் நம்மளுக்கு எந்த மாதிரி கோர்சஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சூஸ் பண்ணியிருக்க OSCPயோட டீட்டெயில் மட்டும் இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கோர்சஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன். ஸோ இந்த லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கூடவே பார்த்தீங்கன்னா இந்த OSCPயோட கம்ப்ளீட் டீட்டெயிலையும் பார்த்தீங்கன்னா நான் தியரட்டிக்கலாக டிஸ்கிரிப்ஷன் பேஜில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே கோர்சஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன், அதாவது இந்த அஃபென்சிவ் செக்யூரிட்டின்றவங்க ஒரு பார்த்தீங்கன்னா வெண்டர் மாதிரி. வெண்டர்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்தை ப்ரொவைட் பண்ணுறவங்க தான் வெண்டர்னுவாங்க. லைக் இந்த சர்டிஃபிகேட்டை ப்ரொவைட் பண்ணுறாங்க, இந்த கோர்ஸை ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா அவங்கள ஒரு வெண்டர்னுவாங்க. ஸோ அந்தமாதிரி அஃபென்சிவ் செக்யூரிட்டியும் ஒரு வெண்டர் தான். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு லெஜிட்டிமேட்டான, அதாவது ரொம்பவே டாப் கிளாஸில் இருக்கிற ஒரு வெண்டர். ஸோ இவங்க கிட்ட இருக்கிற எல்லா கோர்ஸுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே ரியல் டைம் ஸ்கில்ஸு கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாகவும் இருக்கும். ஏன்னா இதுக்கான ஒர்த்தும் அவ்வளோ ஒர்த்து இந்த அஃபென்சிவ் செக்யூரிட்டின்னும் போது. ஓகே, ஸோ நம்ம ரொம்ப பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இதில் எந்த மாதிரி கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நீங்களுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். நான் இதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இதை 3 டிவிஷனாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று பெனட்ரேஷன் டெஸ்டிங், ரெண்டாவது வெப் அப்ளிகேஷன், மூணாவது எக்ஸ்ப்ளாய்ட் டெவலப்மெண்ட்டு சொல்லிட்டு 3 டிவிஷனாக பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஒரு சர்டிஃபிகேஷன் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெனட்ரேஷன் டெஸ்டிங் வித் காலி லினக்ஸ், அஃபென்சிவ் செக்யூரிட்டி ஒயர்லெஸ் அட்டாக், எவேஷன் டெக்னிக் அண்ட் ப்ரீச்சிங் டிஃபென்சஸ்ஸு. அதுக்கப்புறம் வெப் அப்ளிகேஷனில் பார்த்தா அதாவது அட்வான்ஸ்டு வெப் அட்டாக்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், எக்ஸ்ப்ளாய்ட் டெவலப்மெண்ட், அதாவது விண்டோஸ் யூசர் மோட் எக்ஸ்ப்ளாய்ட் டெவலப்மெண்ட், அட்வான்ஸ்டு விண்டோஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன் சொல்லிட்டு மொத்தமாக இத்தனை கோர்ஸ் இருக்காங்களா. பட் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க வந்தது OSCPயோட டீட்டெயில் பற்றி தான். ஸோ இங்கே நீங்கள் இத்தனை கோர்ஸ் தான் இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன். OSCP தான் பார்க்க போகிறோன்னு நம்ம சொல்லிட்டோம். பட் ஆனால் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், இங்கே OSCPன்னு ஒரு பேரே இல்லையாடா, அப்புறம் எப்படி எந்த கோர்ஸை சூஸ் பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல OSCPயை பெனட்ரேஷன் டெஸ்டிங் வித் காலி லினக்ஸ் தான் கூப்பிடுவாங்களே. ஸோ இதை பார்த்தீங்கன்னா யுவர் அஃபென்சிவ் செக்யூரிட்டி சர்டிஃபைட் ப்ரொஃபஷனல். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா OSCPயோட ஆக்சுவல் கோர்ஸோட நேமே. ஸோ பென் 200 பெனட்ரேஷன் டெஸ்டிங் வித் காலி லினக்ஸ், இதுதான் OSCPயோட அஃபிஷியல் நேம். ஓகேங்களா? அதாவது அஃபென்சிவ் செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுற நேம். ஓகே, ஸோ இதோட டீட்டெயில் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை கிளிக் பண்ணிக்குவோம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா த அஃபிஷியல் OSCP சர்டிஃபிகேஷன் கோர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 5 ரீசெண்ட்லி ரிட்டையர்டு OSCP எக்ஸாம் மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது OSCP நம்ம அட்டன் பண்ணும்போது இருக்கிற மிஷின்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த ரிட்டையர்டு மிஷினுமே இப்போ பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குன்றாங்க. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்த உடனே காமிக்கிறாங்க ஃபஸ்ட்டு தியரட்டிக்கலாக. ஸோ அதுக்கப்புறம் பெனட்ரேஷன் டெஸ்டிங் வித் காலி லினக்ஸ், அதோட தியரட்டிக்கல் கண்டென்ட்டு, அதுக்கப்புறம் அதோட வீடியோவும் கொடுத்துருக்காங்க. லைக் எந்த மாதிரிலாம் இந்த கோர்ஸ் போக போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் இங்கே வீடியோ ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் காப்பிரைட் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் இங்கே வீடியோ ப்ளே பண்ண போகிறது இல்லை. அதுக்கப்புறம் இந்த பெனட்ரேஷன் டெஸ்டிங்கை ரிஜிஸ்டர் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம இந்த வீடியோட எண்டில் தான் பார்ப்போம். ஸோ அதனால் இப்போ ஸ்கிப் பண்ணிவிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹவு டு பை பெனட்ரேஷன் டெஸ்டிங் 200ன்னு கொடுத்துருக்காங்க. பட் இதையும் நம்ம பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் நடுவில் தான் பார்க்கணும். ஸோ அதனால் இதையும் நம்ம இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணுவோம். நம்ம இப்போ பார்க்க போகிறது கோர்ஸோட இன்ஃபோவும் அதுக்கப்புறம் கோர்ஸோட டீட்டெயில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு கோர்ஸோட இன்ஃபோனா என்னன்னா, அந்த கோர்ஸ் எதை பற்றின கோர்ஸ், அதுக்கப்புறம் எதுக்காக டெவலப் பண்ணாங்க, இது எந்த மாதிரி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ், ஃபஸ்ட்டு பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த கோர்ஸில். நீங்கள் பார்த்தீங்கன்னா OSCP எழுதும்போது உங்களுக்கு மிஷின்ஸ் தருவாங்களே. ஸோ அந்த மிஷின்ஸில் 5 மிஷின் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டு ஹேக்கிங் டூல்ஸையும் டெக்னிக்கையும் இந்த கோர்ஸ் மூலிமா நீங்கள் கெட் பண்ணலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸை எக்ஸ்பர்ட்ஸ் மூலிமா நீங்கள் காலி லினக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் அதாவது ட்ரைனிங் ஆவீங்கன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரை ஹார்டர் மெத்தட் அண்ட் மைண்ட் செட், அதாவது ரொம்ப கஷ்டமான மெத்தடெல்லாம் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க, அதேமாதிரி ஈஸியாக தெரிஞ்சுக்கிங்கன்னு சொல்ல வராங்க. ஈஸியாக தெரிஞ்சுக்கிங்க
புரிஞ்சுக்கிங்கன்னா அதை சொல்கிற விதமும் நடத்துகிற விதமும் ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த சர்டிஃபிகேஷன் டஃப் ஓகேங்களா. ஏன் இந்த இண்டஸ்ட்ரி லீடிங் OSCP சர்டிஃபிகேஷன். ஸோ இதில் அதுதான் நெக்ஸ்ட் அப்படியே நம்ம அதோடைய ரைட் சைடு வந்தோன்னா அபவுட் த எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாம் எப்படி நடக்கும், இந்த எக்ஸாம் எந்த மாதிரிலாம் நம்ம அப்ளை பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எக்ஸாம் வந்து த பென் 200 கோர்ஸு அண்ட் ஆன்லைன் லேப் ப்ரிப்பேர்ஸ் யூ ஃபார் த OSCP சர்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. அதாவது இந்த ஆக்சுவல் ஒரு ப்ராப்பரான ஃபுல் கோர்ஸும் கூடவே அது கூட கொடுக்குற நம்மளுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுற லேபும் நம்மளுக்கு OSCP சர்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கிளியராக சொல்ல வராங்க ஓகேங்களா. அதேமாதிரி இது மற்ற எக்ஸாம் மாதிரி லைக் CHOடைய ANS CHOடைய ப்ராக்டிக்கல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 4 hours 6 hours இருக்கும். அதேமாதிரி CCNP அதுக்கப்புறம் CompTIA A+ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 4 hours 6 hours மேக்ஸிமம் 8 hours இருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் ஆனால் இந்த ஒரு OSCPன்றது 24 hour எக்ஸாம், அதாவது ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த எழுத போகிற எக்ஸாம் வந்து உங்களுக்கு எப்படி மானிட்டர் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ப்ராக்டர் மோட். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று உங்களோட வெப்கேம் அனலைஸ் பண்ணி நீங்கள் எப்படியெல்லாம் ரன் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி பேஜ்லாம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் நடக்கும். ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக நடக்கிற ஆன்லைன் எக்ஸாம் மாதிரி தான் இதுவும் நடக்கும். என்ன ஒன்று ஸ்பெஷலைஸ்டு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து நடத்துவாங்க ஓகேங்களா. ஸோ அதேமாரி லேர்ன் அபவுட் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிங்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி ஃப்ரீக்வெண்ட்டாக ஆஸ்க் பண்ணியிருக்காங்க, இல்லை எந்த மாதிரி டவுட்லாம் உங்களுக்கு வரும்னு சொல்லிட்டு ப்ரீ டிஃபைன்டாகவே அதுக்கான எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து வேணும்னா இதை வந்து கிளிக் பண்ணி படிச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சர்டிஃபிகேஷன். அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் யாருக்கெல்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, இன்ஃபோசெக் ப்ரொஃபஷனல், அப்புறம் பெனட்ரேஷன் டெஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு பெனட்ரேஷன் டெஸ்டர் அவர் இருக்கிற ஒரு ஃபீல்டுலேயே ரொம்ப டாப் எக்ஸ்பெக்ட் ஆகணும்னு நினைக்கிறாரு. அதாவது இருக்கிற பொசிஷன்லேருந்து ரொம்ப ஒரு டாப் லெவலுக்கு போகணும்னு நினச்சாருன்னா அவர் OSCP சூஸ் பண்ணலாம், செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல் சூஸ் பண்ணலாம், நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். அதேமாரி அதர் டெக்னாலஜி ப்ரொஃபஷனல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கோர்ஸை எடுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதில் அதாவது நம்ம ஆக்சுவலாக ஒரு பெனட்ரேஷன் டெஸ்டரு, செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல், நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டரே நம்ம ஹை ப்ரிவிலேஜ் வேலைன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சின்னு இருக்கோம். பட் அவங்களே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபீல்டில் இருக்கிற டாப் லெவலுக்கு போகிற மாதிரி இருந்தால் இந்த OSCP தான் சூஸ் பண்ணணும்னு சொல்ல வராங்க. ஸோ அப்போ இந்த OSCP எவ்வளோ ரொம்ப ஹை வேல்யூபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதுலேருந்தே தெரிய வரும் ஓகேங்களா. ஸோ கோர்ஸ் ப்ரீ ரெக்யூஸ்ட். ஸோ இதில் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா படிக்கணும்னா இதில் இருக்கிற 3 ஆப்ஷனை தவிர உங்களுக்கு இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் தேவைப்படும். இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சாலிட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் TCP/IP நெட்வொர்க்னு கொடுத்துருக்காங்க. பட் இது மட்டும் உங்களுக்கு போதாது, உங்களுக்கு நெட்வொர்க்கிங்கோட ஃபுல் டீட்டெயிலும் நெட்வொர்க்கிங் டிவைசஸோட ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது கம்பல்சரி, இதில் மேண்டிட்டரியும் கூட. பட் ஆனால் மற்ற ஃபீல்டு இதில் வந்து கிளியராக அதை கொடுத்துருக்க மாட்டாங்க ஓகேங்களா. அதேமாதிரி ரீசனபிள் விண்டோஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது உங்களால் விண்டோஸ் எல்லா டைப் ஆஃப் விண்டோஸ் OSயும் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். கூடவே வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் சர்வரு, லினக்ஸ் சர்வரு, அதை எப்படி ரெடி பண்ணணும், எப்படி கன்ஃபிகர் பண்ணணும், எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஃபெமிலியரிட்டி வித் பேசிக் பேஷ் அண்ட் பைத்தான் ஸ்கிரிப்டிங், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேஷ் ஸ்கிரிப்டிங் தெரிஞ்சிருக்கணும். கூடவே பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். கூடவே SQL இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா கோர்ஸ் ப்ரீ ரெக்யூஸ்டு ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து அதோடைய சிலபஸ் வேணும். லைக் இந்த ஒரு ஆக்சுவல் OSCP எந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் வச்சிருக்கு, எந்த மாதிரி சிலபஸ்லாம் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு வேணும்னா இந்த ஒரு டவுன்லோட் கோர்ஸ் சிலபஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா அதோட சிலபஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக டவுன்லோட் ஆகிடும். நான் ஆக்சுவலாக ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அதோடைய ஆக்சுவல் ஃபுல், அதாவது எப்படி சொல்கிறது, ஃபுல்லாக அதில் என்னென்ன மாடியூலாக கவர் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே உங்களுக்கு இங்கே காமி. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீல்ட், அதாவது OSCP சர்டிஃபிகேஷனில் கவர் பண்ண போகிறதும் OSCP சர்டிஃபிகேஷன் எக்ஸாமில் உங்களுக்கு கேட்க போகிறதுக்குமான எல்லா கண்டென்ட்டும் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது CH மாதிரி தியரிட்டிக்கல் எக்ஸாம் கிடையாது, CH தியரிட்டிக்கல் கிடையாது. CHல 2 எக்ஸாம் இருக்குது, அதில் ஒரு எக்ஸாம் தியரிட்டிக்கல், ஒரு எக்ஸாம் ப்ராக்டிக்கல். பட் OSCPன்னும் போது ஒரே ஒரு எக்ஸாம் தான், PEN 200ன்றது. ஸோ அந்த PEN 200 வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கல் 24 hour எக்ஸாம் ஓகேங்களா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹைலி ப்ராக்டிக்கலாக இருக்கும். ஸோ 24 hourன்னும் போது அவரை கன்சிடர் பண்ணாதீங்க. இதில் இருக்க கண்டென்ட்டையும் இதில் எந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்க போகிறாங்கன்னு இந்த சிலபஸ் வச்சு அந்த எக்ஸாம் வந்து எவ்வளோ டஃப்பாக இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. அதேமாரி இன்னொரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. என்னதான் டஃப்பாக இருந்தாலும் இதை கிரியேட் பண்ணதும் ஒரு யூஸர் தான், அதாவது நார்மல் ஒரு ஹியூமன் தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவராலே படிக்க முடியும்னும் போது நம்மளாலையும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக படிக்க முடியும், நம்மளாலையும் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அதனால் உங்களுடைய எஃபெக்டை எந்த ஒரு கஷ்டமான ஃபீல்டாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு கஷ்டமான கோர்ஸாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு கஷ்டமான சப்ஜெக்டாக இருக்கும், அதில் உங்களோட இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்கள் அந்த கோர்ஸை படிச்சிங்கன்னா எவ்வளோ தான் டஃப்பாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சிடும். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான். இந்த OSCP நான் கஷ்டன்றல நீங்கள் அதை அப்படியே விடுங்க. OSCPயில் என்ன கவர் பண்ணுறாங்க, இது தானே கவர்
பண்ணுறேங்க, இவ்வளோ தானே, இதை நான் யூடியூப்பில் படிச்சிருக்கேன், இல்லைனா கோர்ஸாக வாங்கி படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட்டை மாற்றி அதை படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதை படிச்சிங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு இந்த ஓஎஸ்சிபியை ரொம்ப சிம்பிளான கோர்ஸாக தெரியும். இதெல்லாம் ஒரு கோர்ஸ் ஆடான்னு சொல்லிட்டு நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. ஓகேங்களா? ஸோ இதில் தான் இது ஆக்சுவல் கண்டென்ட்டு. நம்ம ஒரு கண்டென்ட்டையும் தனித்தனியாக பார்க்குற மாதிரினா வீடியோ 1 மணி நேரம் போகும். ஸோ நம்ம அதெல்லாம் பண்ண தேவையில்ல. நான் வந்து இந்த மாடியூலோட பிடிஎஃப்பும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இல்லைனா நீங்கள் அந்த வெப்சைட்டை வந்து சர்ச் பண்ணி சாரி கைஸ், அந்த கார் வந்து டக்குன்னு ஹார்ன் அடிச்சிச்சு. ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அதில் கிளிக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம கோர்ஸோட கம்ப்ளீட் டீட்டெயில் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ தான் நம்ம ஆக்சுவலாக கோர்ஸோட டீட்டெயில் பற்றி பார்க்க வந்திருக்கோம். அதாவது கோர்ஸோட சிலபஸ்ன்னு இல்லாமல் கோர்ஸோட ஆக்சுவல் மோட்டிவ், அதாவது இந்த கோர்ஸ் எதுக்காக ரெடி பண்ணாங்க, இந்த கோர்ஸில் எந்த மாதிரி சிலபஸ்லாம் வரப்போகுது, இல்லை எந்த மாதிரி மெயினான கண்டென்ட்டாக உங்களுக்கு கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கோர்ஸ் சிலபஸை பார்க்கறதுக்கு முன்னாடி ரைட் சைடில் இருக்கிறது சின்னதாக இருக்குது. ஸோ அதனால் அதை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். வாட் காம்பிடன்ஸ் வில் யூ கெயின், அதாவது இந்த ஒரு ஓஎஸ்சிபி சர்டிஃபிகேஷன் மூலிமா நீங்கள் எந்தெந்த மாதிரி நாலேஜை கெயின் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது யூஸிங் இன்ஃபர்மேஷன் கேதரிங் டெக்னிக்ஸ் டு ஐடென்டிஃபை எனுமரேட். ஸோ இது ஆக்சுவலாக சிஹெச் மாதிரி தான். ஏன்னா எப்படியும் ஒரு டிவைஸை நீங்கள் டார்கெட் பண்ணுறதுனாலே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கேதரிங்கும் அதுக்கப்புறம் எனுமரேஷன் ப்ராசஸும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதையும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ரைட்டிங் பேசிக் ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் டூல் டு எய்ட் இன் பெனட்ரேஷன் டெஸ்டிங் ப்ராசஸ். ஸோ இந்த ஒரு ஓஎஸ்சிபி சர்டிஃபிகேஷன் மூலிமா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஓனாகவே ஒரு பேசிக் ஸ்கிரிப்ட் எழுத முடியும், ஒரு டூலை கிரியேட் பண்ண முடியும்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா? அதேமாதிரி அனலைசிங், கரெக்டிங், மாடிஃபையிங், கிராஸ் கம்பைலிங் அண்டு போர் பப்ளிக் எக்ஸ்ப்ளாய்ட் கோட். அதாவது ஒரு கோடை உங்களால் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா எழுதவும் முடியும், அதை வந்து எடிட்டும் பண்ண முடியும், அனலைஸும் பண்ண முடியும், கூடவே வந்து பார்த்திங்கன்னா மாடிஃபையும் பண்ண முடியும்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா? அதேமாதிரி கண்டக்டிங் ரிமோட் அண்ட் லோக்கல் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன். ஸோ இந்த ஓஎஸ்சிபி சர்டிஃபிகேஷன் மூலிமா உங்களால் எல்லா டைப் ஆஃப் லோக்கல் அதாவது ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷனும் உங்களால் பண்ண முடியும்னு சொல்ல வராங்க. அதேமாதிரி இந்த வெப்சைட் பேஸ்டு அட்டாக்ஸ் எல்லாமே உங்களால் பண்ண முடியும்னு சொல்ல வந்திருக்காங்க. லிவரேஜ் டனலிங் டெக்னிக்ஸ், அதாவது டனலிங் டெக்னிக்ஸ் டு பிவோட் பிட்வீன் நெட்வொர்க்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா டனலிங்ன்ற வேர்டு சொன்ன உடனே நான் விபிஎனோட கான்செப்ட் சொல்லலான்னு வந்தேன். பட் அதுக்கப்புறம் இருக்கிற இந்த பிவோட்டுன்ற வேர்டை பார்த்ததுக்கப்புறம் தான் இது விபிஎன் கிடையாதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா பிவோட்டிங்னா என்னென்னா ஒன்ஸ் ஒரு சிஸ்டம் அட்டாக் பண்ணதுக்கப்புறம் அந்த சிஸ்டமை பேஸ் பண்ணி அது கூட கனெக்டாக இருக்கிற நெட்வொர்க்கில் இருக்கிற இன்னொரு சிஸ்டமை அட்டாக் பண்ணுறது தான் பிவோட்டிங்னுவாங்க. ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் தான். அதுக்கப்புறம் கிரியேட் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் லேட்டரல் திங்கிங் ஸ்கில். இது ஆக்சுவலாக நீங்கள் இந்த ஃபீல்டில் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு ரொம்ப அட்வான்டேஜான ஒரு ப்ராசஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இதில் எந்த ஒரு சர்டிஃபிகேஷன் வேணால் எடுத்துக்கோங்க. நீங்கள் அதில் இந்த சர்டிஃபிகேஷன் படி இந்த ஃபீல்டோட கான்செப்ட், இந்த ஃபீல்டோட ஃபுல்லாக ப்ராக்டிக்கல் ஹேக்கிங்லாம் நீங்கள் கற்றுக்கிறீங்களோ இல்லையோ, கன்ஃபார்ம் வந்து உங்களால் ஒரு பேசிக், அதாவது ப்ரொஃபஷனலிட்டியும் கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி வந்து மற்றவங்க கிட்ட திங்க் பண்ணணும், அதாவது எப்படி மற்றவங்க கிட்ட பேசணும், மற்றவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒழுக்கம். ஓகேங்களா? அதாவது ஒரு எப்படி சொல்கிறது, பர்சனாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இதில் டெவலப் ஆகும் இந்த மாதிரி கோர்ஸ்லாம். ஏன்னா சைபர் செக்யூரிட்டின்னும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா திங்கிங் ஸ்கில்லும் நாலேஜ் ஸ்கில்லும் அதுக்கப்புறம் உங்களுடைய பஞ்சுவாலிட்டி அதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது மூலிமா டெவலப் ஆகும். ஓகேங்களா? ஸோ அது ஒன்று தான் எனக்கு இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் பிடிச்சது. ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வேறு லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேட் ஆகிடுவீங்க இந்தமாரி கோர்ஸ் படிக்கிறது மூலிமா. கோர்ஸோட டீட்டெயில் பார்ப்போம். பெனட்ரேஷன் டெஸ்டிங், அதாவது இதோடைய மெயின் கான்செப்டே வந்து பார்த்திங்கன்னா பெனட்ரேஷன் டெஸ்டிங் தான். கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பெனட்ரேஷன் டெஸ்டிங்காக ஃபுல் அண்ட் ஃபுல் காலி லினக்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு நடத்துவாங்க. காலி லினக்ஸை பேஸ் பண்ணியே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பெனட்ரேஷன் டெஸ்டிங்கும் இருக்கும். ஸோ கெட் கம்ஃபர்டபுள் வித் காலி லினக்ஸ். கமெண்ட் லைன் கமெண்ட் லைனை பற்றி தெரிஞ்சுப்பீங்க. ப்ராக்டிக்கல் டூல், எந்த மாதிரி டூல் அவைலபிளாக இருக்குன்னு பார்ப்பீங்க. பேஷ் ஸ்கிரிப்டிங், அதாவது பேஷ்ன்ற ஒரு ப்ரோக்ராமிங், அதாவது ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் மூலிமா என்னென்னலாம் உங்களால் கோட் பண்ண முடியும்னு கற்றுப்பீங்க. பேசிவ் இன்ஃபர்மேஷன் கேதரிங், ஆக்டிவ் இன்ஃபர்மேஷன் கேதரிங், அதாவது சிஹெச்சில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் கேதரிங் மெத்தட் தான், அதாவது ஃபுட் பிரிண்டிங் தான். பட் என்ன ஒன்று, அதை விட சிலது கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கும். நெக்ஸ்ட் வல்னரபிலிட்டி ஸ்கேனிங் கெட் பண்ணிங்க. வெப் அப்ளிகேஷன் அட்டாக், பஃபர் ஓவர்ஃப்ளோ, அதுக்கப்புறம் கிளைண்ட் சைடு அட்டாக்கு, அதுக்கப்புறம் லொக்கேட்டிங் பப்ளிக் எக்ஸ்ப்ளாய்ட், ஃபிக்ஸிங் எக்ஸ்ப்ளாய்ட், ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர், ஆன்டிவைரஸ் எவேஷன், ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன், பாஸ்வேர்டு அட்டாக்கு, போர்ட் ரீடைரக்ஷன். இது தெரிஞ்சாலே போதுங்க. ஸோ இந்த ஃபீல்டில் ஒரே ஒரு சர்டிஃபிகேஷன், இந்த ஓஎஸ்சிபின்ற ஒரு சர்டிஃபிகேஷனை நீங்கள் எடுத்தாலே போதும். நிறையவே எந்த ஐடி ஃபீல்டில் உங்களுக்கு ஜாபோட ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே இருக்குது. பட் இப்போ நான் அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இது ஏன் நான் இந்த கோர்ஸை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நான் வந்து கடைசியில் சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நம்ம எண்ட் பண்ணுற வரைக்கும். சப்போர்ட்டிங் யுவர் ஆன்லைன் ஜர்னி. ஸோ இந்த கோர்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா 17 hours ஆஃப் வீடியோ இருக்கும். 17+ hours ஆஃப் வீடியோ. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் கோர்ஸ் கைடு, அதாவது அதுக்கான ஆக்சுவல் பிடிஎஃப்பும் கொடுத்துருவாங்க. 70 மிஷின், அதாவது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அக்சஸ் லேபும் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரீசென்ட்லி ரிட்டையர் ஆன ஒரு ஓஎஸ்சிபி எக்ஸாம் அப்பையும் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு மிஷினை கொடுத்துருவாங்க பெனட்ரேஷன் டெஸ்டிங் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த கம்ப்ளீட்டாக ஒரு முடிஞ்ச ஓஎஸ்சிபி எக்ஸாம் மிஷின்ஸை வந்து உங்களுக்கு தரேன்னு கொடுத்துட்டாங்க.
அதுக்கப்புறம் ஆக்டிவ் ஸ்டூடெண்ட் ஃபார்ம்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட் ஃபார்ம்ஸு, அக்சஸ் டு விர்ச்சுவல் லேப் என்விரான்மென்ட்ஸ், அவங்களுடைய லேப் எல்லாமே குடுக்குறாங்க. ஓகே. இப்ப தான் நம்ம ஆக்சுவலா ஒரு இடத்துக்கு வரோம். ஸோ நம்ம கோர்ஸோடைய கம்ப்ளீட் டீட்டெயில் எல்லாமே பார்த்தாச்சு. இப்ப இந்த கோர்ஸை எப்படி அப்ளை பண்றது? இது எவ்வளோ காஸ்ட் ஆகும்? இது எப்படி படிக்கிறது? இதுக்கான எலிஜிபிலிட்டி, ரெக்யூர்மென்ட், கிரைட்டீரியா அத தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இது என்னதான் மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் மோஸ்ட் டஃபஸ்ட் ஜாபா இருந்தாலுமே, அதாவது டஃபஸ்ட் சர்டிஃபிகேஷனா இருந்தாலுமே, இதோட ஸ்கோப்பு ரொம்ப ரொம்ப ஹை டிமாண்ட். அதாவது OSCP சர்டிஃபிகேஷன் எடுத்தாலே போதும், உங்களால இந்த ஃபீல்டுல ரொம்பவே டாப் எக்ஸ்பர்ட்ல இருக்கிற ஜாப்க்குலாம் போக முடியும். பட் அதாவது இதுக்கு டைரக்ட்டா நீங்க இத படிக்கவும் கூடாது. டைரக்ட்டா நீங்க இந்த எக்ஸாமும் அட்டெண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா, இது நார்மலா ஒரு CHஓ இல்ல ஒரு CompTIA A+ நெட்வொர்க் ப்ளஸோ இல்ல CCNAவோ அந்த மாரி கோர்ஸ் கிடையாது. இது OSCP. அதாவது ஒரு சைபர் செக்யூரிட்டின்ற பெர்சன் யாரா வேணா இருக்கட்டும். எந்த ஃபீல்டு, அதாவது இந்த ஐடி செக்யூரிட்டி ஃபீல்ட்ல ஒரு சைபர் செக்யூரிட்டி பெர்சன் இருக்கட்டும். அவர்கிட்ட போய் OSCPன்னு சொன்னீங்கனாலே அவருக்கே இந்த வேர்டோட பவர்ஃபுல் மீனிங் தெரியும். ரொம்ப டஃபஸ்ட்டு. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கணும். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி நாலேட்ஜ், ஐடி ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் சொன்னேன். அது அப்படின்னு இருக்கட்டும். ஓகேங்களா? பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல ஒரு கான்செப்ட். கஷ்டமா நெனச்சா தான் கஷ்டம். பட் நம்ம இது ஈஸின்னு நெனச்சு படிக்க ஆரம்பிச்சா ஃபுல்லாவே ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ அதோட பிரைஸிங்க நம்ம ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். ஏன்னா நெறைய பேர் இப்போ என் வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா ஒரு எக்ஸ்பர்ட் தான். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களாலயும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கோர்ஸ் எல்லாம் ஈஸியாவே கிராக் பண்ண முடியும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ அதனால கம்ப்ளீட்டா பாருங்க. ஸோ கோர்ஸ் ப்ரைஸிங் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். மொத்தமா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 டைப் ஆஃப் ஃபார்மேட் வச்சுருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, பெனட்ரேஷன் டெஸ்ட் கோர்ஸ். அதாவது 4தோட காமனும் என்னன்னு கேட்டிங்கன்னா, 4மே வந்து பார்த்தீங்கன்னா பெனட்ரேஷன் டெஸ்ட் கோர்ஸை உங்களுக்கு குடுத்துருவாங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, லேப் அக்சஸ் தான் இங்கே வந்து மாறுது. லேப் அக்சஸும் சர்டிஃபிகேஷன் வவுச்சர் மட்டும் தான் மாறுது. அதாவது 30 டே லேப் அக்சஸு, 60 டே லேப் அக்சஸு, 90 டே லேப் அக்சஸு, 365 டே லேப் அக்சஸு. ஓகேங்களா? ஆக்சுவலா இந்த 4மே ஒரே கோர்ஸ் தான். ஓகேங்களா? ஒண்ணும் டிஃபரன்ஸ் இல்ல. என்னென்ன டிஃபரன்ஸ்னா, நீங்க பிராக்டிஸ் பண்ற லேப் இருக்குல்ல, அது எத்தனை நாள் நீங்க அக்சஸ் பண்ற அளவுக்கு வச்சிருக்காங்களோ, அதுக்கேத்த மாரி தான் அமௌண்ட் மாறும். லைக் ஃபர்ஸ்ட் ரொம்ப பேசிக்கான கோர்ஸ்னா, அந்த ஃபுல் கோர்ஸ் பிளஸ் 30 டே லேப் அக்சஸ் பிளஸ் அந்த எக்ஸாம் வவுச்சர் இத மொத்தமா சேர்த்து $1000. $1000னா கிட்டத்தட்ட ரூ. 72,000 வரும். ஓகேங்களா? இந்த ஒரு கோர்ஸோட அதாவது இந்த ஒரு கோர்ஸை படிக்கிறதுக்கும் எக்ஸாமோட வவுச்சர் மட்டுமே $70,000. ஓகேங்களா? அதுவும் நீங்க பாஸ் ஆனா சர்டிஃபிகேஷன் தருவாங்க. ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா, நீங்க வந்து $250 கொடுத்து திரும்பி அந்த OSCP எக்ஸாமினேஷனை நீங்க எழுதுற மாரி இருக்கும். ஒருவேளை நீங்க வந்து ரொம்ப நாள் பிராக்டிஸ் பண்ணணும். எனக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 1 வருஷம் இதுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ண போறேன். 1 வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ஸ்க்காக நான் கெட் பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்ன பண்ணலாம், பெனட்ரேஷன் 200 கோர்ஸு, அதுக்கப்புறம் 1 வருஷம் லேப் அக்சஸ், 2 எக்ஸாம் அட்டெம்ப்ட்ஸ். அதாவது ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டாலும் போதும். போதும்னு இல்ல, ஒரு எக்ஸாம் ஃபெயில் ஆயிட்டாலும் பரவால்ல. 2வது எக்ஸாம்ல நீங்க அட்டெம்ப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, $2,000 கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 1.4 லேக்ஸ் கிட்ட வரும். ஓகேங்களா? அதாவது இந்த கோர்ஸ் மட்டுமே. நெக்ஸ்ட் அதோட கோர்ஸ் ரீடேக். OSCP சர்டிஃபிகேஷன் எக்ஸாம் ரீடேக். அதாவது ஒன்ஸ் நீங்க இந்த 999 கொடுத்து இந்த OSCP எக்ஸாம் சர்டிஃபிகேஷன் ஃபீ மூலியமா நீங்க என்ன பண்றீங்க, போய் எக்ஸாம் அட்டெண்ட் பண்றீங்க. எக்ஸாம்ல நீங்க ஒரு தடவை ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா, நீங்க என்ன பண்ணலாம், 249 கொடுத்து இன்னொரு வவுச்சர் வந்து நீங்க வாங்கி அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம் எழுதலாம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் தனியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி காம்பினேஷன் இல்லாமல் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா, தனியாகவும் எக்ஸ்டென்ஷன் பேக் ஆட் பண்ணிக்க முடியும். எக்ஸ்டென்ஷன் பேக்னா லேப் அக்சஸோட எக்ஸ்டென்ஷன் பேக். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக இது எப்படி அப்ளை பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இங்கே கீழே ரெஜிஸ்டர் ஃபார் பென் 200ன்னு இருக்குல்ல, இந்த ஒரு பட்டனை கொடுத்தாலே போதும். நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ஸுக்கு ஈஸியாக அப்ளை பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் கைஸ் இந்த OSCPயோட கம்ப்ளீட் டீட்டெயில். என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்லிட்டேன். ஸோ நான் இதை கடைசியாக சொல்கிறேன்னால, அந்த கடைசி இதுதான். ஓகேங்களா? அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு கடைசியாக சொல்கிறேன்னால, இதுவும் அதே தான். ஓகேங்களா? ஸோ ஏனி ஒரு OSCP. ஸோ இந்த பைன்னு கொடுத்து நீங்கள் வந்து எல்லாத்தையும் வாங்கி கோர்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதலாம். ஸோ இவ்வளோ தான் கைஸ் இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பட்டன் தட்டிட்டு கமெண்ட் செக்ஷனில் என்ன கமெண்ட் பண்ணலாம், கமெண்ட் பண்ணிவிட்டு கூடவே Instagramல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ். ஸோ அதேமாதிரி இப்போயும் நான் கடைசியாக ஒரு தடவை சொல்லிக்கிறேன், OSCP எக்ஸாம் எழுதுறதுக்கு இல்லைனா OSCP ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் CompTIA A+ நெட்வொர்க் ப்ளஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த CHஓட ஃபுல் கான்செப்ட் தெரிஞ்சுக்கின்னு அதுக்கப்புறம் OSCP போங்க. இது என்னோட ஒப்பீனியன். அதுக்கப்புறம் இதுதான் வந்து ப்ராப்பரான மெத்தடு OSCP ஈஸியாக கிராக் பண்ணதுக்கு ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே.